Hindustan College of Arts and Science, first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் எதுக்காக கையில் எடுக்கிறாங்க? ஒருத்தனோட போட்டி பொறாமை, இல்லை ஒருத்தனை அழிக்கணும், தன்னோட தேவைக்கு தன்னோட எண்ணத்தை வந்து பிறர் மேலே செலுத்தணும், இல்லைன்னா அவங்கள தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுங்கிறக்காண்டி மாந்திரிகத்தை செய்கிறாங்க. இங்கே மாந்திரிகங்கிற ஒரு கோல்ங்கிறது வந்து என்னென்னா, அதனால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். மாந்திரிகத்தால் சாதிக்க முடியாத ஒரு விஷயமும் இங்கே கிடையாது. மதுரை டு தொண்டி போகிற வழியில் கொல்லங்குடின்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கொல்லங்குடி காலுன்ட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. இப்போ இந்த அம்மனுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த இடத்துல நாணயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேண்டிட்டு அந்த சம்மந்தப்பட்டவர்களை இது மாதிரி அவங்களுக்கு நீ தண்டனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை வெட்டி போட்டான். அன்னையிலேருந்து அவனுக்கு அழிவு ஆரம்பம். இருக்கிறது ஐயனார் தான் முதன்மையாக இருக்கிறது. அந்த ஐயனாரே அவங்க தோண்டி எடுக்கும்போது ஒருத்தரோட கனவுல வந்து அங்கே சொன்னது. கோயில்னாவே பயப்படுவாங்க. என்ன விஷயம்னா, அங்கே யாராவது ஏமாற்றிட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாலோ முதல்ல அவங்க சொல்கிற ஒரு விஷயம், அந்த வழக்காடு மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா, கொல்லங்குடி காளி உன்னை கேட்க அப்படிம்பாங்க. இதை சொன்னாவே அரண்டுருவாங்க. அந்த மாதிரி வராகி பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்ம சித்தி பண்ண முடியாது. அவளோட இன்றைக்கி பல பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க 48 நாள் ஒரு சித்து கிடத்துறோம் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கு. குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு குடும்பத்தினர் காரணமா அப்படிங்கிறத தாண்டி வெளியிருந்து வரக்கூடிய சிக்கல்கள், நம்ம வளர்ந்தாலே 4 பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிற நிலையில நம்ம கண்ணுக்கு தெரிந்து தெரியாமலும் நிறைய மறைமுகமாகவும் நேரடியாகவும் எதிரிகளை வந்து இந்த வாழ்க்கை ஓட்டத்துல சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரியான எதிரிகள்னால என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு எதிரிகள்னா நமக்கு சக மனிதனுக்கு மட்டும் இல்லை, நம்ம அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே எதிரிங்கிறது இருக்காங்க. இந்த எதிரிகள்னால என்ன, முதல்ல எல்லாம் எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம நேரடியாக கம்பெடுத்து சண்டை போட்டுக்கிறதோ இல்லை அடிச்சுக்கிறதோ அந்த மாதிரி இல்லை வார்த்தை போகிறோம், இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டோம். இன்றைக்கி இருக்க நவீன டெக்னாலஜியில் இப்போ ஒருத்தன் போர் தொடுக்கிறது கூட கிடையாது. விஞ்ஞான ரீதியாக வேறு மாதிரி இந்த நோய் அந்த மாதிரியான விஷயத்தில் கொடுத்து நம்மளை மக்களை பழுதிக்கிறதோ இல்லை அந்த எதிரியை பழுதிக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ சக மனிதனுக்குள்ளே ஒரு போட்டியோ பொறாமையோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வரும்போது நேரடியாக மோதாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து கோயில் குளம் இல்லைன்னா என்னென்னா அதையும் தாண்டி என்னென்னா மாந்திரிகத்தால் ஒரு சிலரை வந்து ஒரு நல்லா ஓடிட்டுருக்க ஒரு கடையை முடக்கிறதோ இல்லை நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை அவங்க குடும்பத்தை கெடுக்கிறதோ இல்லை ஒரு சிலரை தன்னோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்துக்காக இந்த எதிரிகள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த செய்கிறாங்க. எதிரிகள் எப்படி தான் ஒவ்வொரும் அவங்க சார்ந்த ஒவ்வொரு சில விஷயத்துக்கு எதிரிகள் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ மாந்திரீகத்தினால எதிரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இப்போ சொல்றாங்க, செய்வினை அப்படின்றாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி என்ன மாதிரி செய்வாங்க? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் எதுக்காக கையில் எடுக்கிறாங்க? ஒருத்தனோட போட்டி பொறாமை, இல்லை ஒருத்தனை அழிக்கணும், தன்னோட தேவைக்கு தன்னோட எண்ணத்தை வந்து பிறர் மேலே செலுத்தணும், இல்லைன்னா அவங்கள தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுங்கிறக்காண்டி மாந்திரிகத்தை செய்கிறாங்க. இந்த எதிரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு நல்லா ஓன்னு ஓடிட்டு இருக்க கடையோ இல்லை ஒரு நல்ல வளர்ந்த மனிதனோ இல்லை நல்ல புகழில் உள்ள உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதரையோ அவங்கள வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி எதிரிகள் செய்யும் ஒரு சில சூழ்ச்சி வேலைக்கு, அதான் மாந்திரிகங்கிறது ஒரு நல்ல கலை, அதை நல்ல விதத்துக்காக பயன்படுத்த வேண்டியது. இந்த மாதிரியான சூழ்ச்சி கெடுதல் எண்ணம் உள்ளவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மாந்திரிகத்தை கையில் எடுத்து அது சார்ந்து சிலருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கறதுக்கு, அவங்களோட வாழ்க்கையை வீழ்ச்சியை உண்டு பண்ணுறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் ஆனால் ஒரு ஆயுதமாக பயன்படுது. இங்கே மாந்திரிகங்கிற ஒரு இதை திறவுகோள்ங்கிறது வந்து என்னென்னா, அதனால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். மாந்திரிகத்தால் சாதிக்க முடியாத ஒரு விஷயமும் இங்கே கிடையாது. மாந்திரிகத்தால் அனைத்து வித்தையும் சாதிக்கலாம். இப்போ எதிரிகள் செய்யக்கூடிய சில இதுவான சித்து வேலைகள்ல இருந்தெல்லாம் நம்ம குடும்பத்தையும் வீட்டையும் தொழிலையும் தற்காத்துக்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன? இப்போது எதிரிகள்னு இப்போ சாதாரணமாக சொல்கிறத விட, இந்த சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்னால் இனிமேல் வாழவே முடியலை, இவனால் வந்து என்னால் நான் தற்கொலையை தவிர வேறு வழி இல்லை. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு கொடுக்காம, சிலர் வந்து அதிகார துஷ்பிரயோகத்தால் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சிலர் செய்யாத தப்புக்கு பலியாக இருப்பாங்க, அவங்க தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, இல்லை அவமானத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சிலர் சொத்துக்களை ஒரு சிலருக்கு நம்பி கொடுத்தோ இல்லை பணத்தை நம்பி கொடுத்தோ அவங்களுக்கு இந்த வராமல் போயிருக்கும். இல்லை அந்த எதிரி தான் இவனால தான் எனக்கு இந்த தொந்தரவு, இவனால தான் என்னால் வாழ்க்கையில் வாழவே முடியலைங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு பரிகாரம் அந்த கோயில் வேண்டுதலை நம்ம சொல்லலாம்.
இப்போ அந்த மாதிரியான அதாவது நாணயம் தவறியவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நாணயம் தவறியவர்களுக்கு இல்ல எதிரிங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு இது மதுரை டூ தொண்டி போற வழியில கொல்லங்குடின்ட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து கொல்லங்குடி காளின்ட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. இப்ப இந்த அம்மனுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த அம்மாவ பொறுத்தவரைக்கும் நாணயம் தவறிட்டாக்கா இப்போலாம் வழக்காடு மொழியில நாணயம் தவறுதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தவறிட்டாவோ, இல்ல ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாவோ, இல்ல கூட இருந்து குழி பறிச்சு அவங்களுக்கு துரோகம் செஞ்சாவோ, இல்ல அவங்கள அவமானப்படுத்தி நிற்கதியா நிக்க வச்சாவோ, இந்த மாரியான ஒரு சிலருக்கு வந்து இப்ப என்னன்னா, அந்த அந்த சுற்றுப்புறத்தில் இது பாண்டிய நாட்டுக்கான, பாண்டிய தேசத்துக்கான அந்த ஒரு கோயில். இது 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டுல தோன்றின ஒரு கோயில். இப்ப இங்க என்ன தனி சிறப்பு அப்படின்னாக்கா, இப்ப நான் சொன்ன அந்த அத்தனை அறிகுறியும், அத்தனை பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, இங்க வந்து இது போற போக்குல சொல்லிட்டு போற ஒரு விஷயம் கிடையாது. இந்த விஷயத்த செஞ்சா, எதிரி எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும், அவனுக்கு அன்னையிலேருந்து அழிவு ஆரம்பம். ஆனா, அத செய்யறக்கு முன்னாடி போற போக்குல நம்மகிட்ட தப்பு இருந்து, இப்ப நம்ம போற போக்குல எல்லாத்தையும் நம்ம அ எனக்கு வஞ்சம் தீர்க்கறக்காக நான் போய் இந்த வேலைய செஞ்சுட்டு வரோமா, அந்த கதையெல்லாம் இங்க ஆகாது. ஆனா, இந்த ஒரு விஷயத்த தொட்டோம்னா, 7, 7 ஜென்மத்துக்கும் நம்மளோட குடும்பம், நம்ம தப்பு செஞ்சிருந்தா நம்மளையும் பாதிக்கும். இது எதிரி தப்பு செஞ்சிருந்தான்னா, கண்டிப்பா அவனுக்கும் 7, 7 ஜென்மத்துக்கும் பாதிப்ப உண்டு பண்ணும். இது எப்ப சரியாகும் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த சம்மந்தப்பட்ட 2 பேரும் ஒண்ணா சமரசமாகி, ஒருத்தர அந்த கோயிலுக்கு சென்று திருநீறு பூசிக்கிட்டா ஒழிய, தண்ணி வாங்கி குளிச்சா ஒழிய, ஒருத்தர் கால்ல விழுந்து நமஸ்காரம் அந்த கோயில்ல வணங்குனா ஒழிய, இந்த பிரச்சனை தீராது. இல்லைன்னா, அவங்க அந்த சம்மந்தப்பட்ட எதிரிக்கு அடிமேல் அடி விழுகும். வீழ்ச்சி மேல் வீழ்ச்சி இருக்கும். அவனோட வாழ்க்கைங்கிறது அழிவு பாதையை நோக்கி செல்லும். அவனோட வம்சாவளியும் அழிவு பாதையை நோக்கி தான் செல்லும். இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா, கொல்லங்குடி காளிக்கு அவனுக்கு பேர் என்னன்னா, வெட்டுடைய காளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த காளிக்கு என்னன்னா, அவள்ட்ட வேண்டிட்டு, இப்ப எதிரி தான் எனக்கு தொந்தரவு. இவனால என்னால வாழ முடியல. இல்ல இவன் தான் என்னோட நாணயம் என்கிட்ட தவறிட்டான். என்கிட்ட வாங்கின பணத்துக்கோ, இல்ல அந்த கற்பழிச்சு சில பெண்கள் அவங்கலாம் அதாவது கோர்ட்டு கேஸோ இல்ல எல்லாம் போய் எங்கேயும் எனக்கு எதுவும் கிடைக்கல. நீதி கிடைக்கலைங்க போறவங்க, இங்க போய் இவகிட்ட வேண்டிட்டு, என்னை இவன் கொடுமைப்படுத்திட்டான், இல்ல எனக்கான இந்த தீர்வு கிடைக்கலன்னா, இவகிட்ட போய் வேண்டிட்டு, அவளோட சந்நிதிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த காசு வெட்டி போடுறது அப்படின்ட்டு, நாணயம் வெட்டி போடுறது. அதான் நான் சொன்னேன், நாணயம் தவறியவர்கள் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நாணயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேண்டிட்டு அந்த சம்மந்தப்பட்டவர்கள இது மாரி அவங்களுக்கு நீ தண்டனை குடுன்னு சொல்லிட்டு, அந்த நாணயத்த வெட்டி போட்டா, அன்னையிலேருந்து அவனுக்கு அழிவு ஆரம்பம். அது எப்பேர்ப்பட்டவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குபேரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன அங்க வேண்டி அந்த இடத்துல அந்த ஒரு காரியத்த செஞ்சாக்கா, அவனுக்குங்கிறது அது சிறிது காலம் வந்து தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட்டே வந்து அந்த இடத்துல அத செய்ய வேண்டாம்ன்னு. இப்போ இப்போ அத வாழையடி வாழையா செஞ்சுட்ருக்காங்க. இப்போ மறுபடியும் ரொட்டீனா அத பண்ணிட்டுருக்காங்க. இந்த காரியத்த நம்ம வெட்டி போட்டு, நம்ம வேண்டிட்டு அவள வேண்டிட்டு வந்தோம்னா, அடுத்த கணமே அவனுக்கு உண்டான தண்டனைய அவ குடுக்க ஆரம்பிச்சுருவா. அதான் சொன்னேன், இந்த தவறான நோக்கத்துக்காகவோ, தவறான ஒரு விஷயத்துக்காகவோ இத செய்யக்கூடாது. ஆனா இந்த காரியத்த செஞ்சா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தாக்கா, எவன் அந்த தப்புக்கு உள்ளானவனோ, யாரு இந்த தப்பு செஞ்சானோ அவனுக்கு உண்டான தண்டனை அறுதியிட்டு, உறுதியிட்டு கிடைக்கும். இதை யாராலயும் மாத்தவே முடியாது. எந்த மாந்திரத்தாலயும் இதை எதாலும் சரி பண்ண முடியாது. அதான் உண்மை. அந்த தெய்வத்துடைய பெயர் என்ன சொன்னீங்க? வெட்டுடைய காளி. அது என்னன்னா, அவளோட அந்த அந்த சிலை வந்து அவளுக்கு இன்னும் ஒரு சில வரலாறு இருக்கு. அங்க ஐயனார் தான் பிரதான இதா இருந்தாரு. அங்க வந்து ஈச்ச மரம்ன்ட்டு அங்க அந்த ஏரியாவுல பொறுத்தவரைக்கும் ஈச்ச மரம் தான். அங்க ஸ்தல விருட்சமே பார்த்தீங்கன்னா, ஈச்ச மரம் தான். அந்த ஸ்தல விருட்சத்துல ஒரு நேரத்துல அந்த பெரிய ஒரு வெளிச்சம் அங்கே தோன்றியிருக்கு. அங்கே வெளிச்சம் தோணுனோனே, அங்கே என்னடா இது இப்படி ஒரு வெளிச்சம் தோணுதுன்ட்டு, அடுத்த நாள் அந்த இடத்துல பார்க்கும்போது, அங்கே அம்மனோட எந்திரம் அங்கே கிடைச்சதா ஒரு வரலாறு இருக்கு. இப்ப அந்த இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறது ஐயனார் தான் முதன்மையா இருக்கிறவர். அந்த ஐயனாரே அவங்க தோண்டி எடுக்கும்போது, ஒருத்தரோட கனவுல வந்து அங்கே சொன்னது. இந்த மாரி இந்த இடத்துல நான் சிலையா இருக்கேன். என்னைய வந்து இவரு தோண்டி எடுக்கும்போது கழுத்துல வெட்டுப்பட்டது. அங்கே ஐயனாருக்கே வெட்டுடைய ஐயனார்ன்னு தான் பேரு. அப்போ அவளுக்கும் பேரு பார்த்தீங்கன்னா, காளிக்கும் பார்த்தீங்கன்னா, வெட்டுடைய காளி அப்படின்ட்டு. கழுத்து ஒரு பக்கமா சாய்ஞ்ச மாரி இருப்பா. இவ ரொம்ப ஆக்ரோஷமானவள். எதிரிக்கு தண்டனை கொடுப்பவர், எதிரியை அழிப்பவர். எதிரியோட எனக்கு தொந்தரவு, எனக்கு எதிரினால பிரச்சனை அப்படிங்கிறவன், இந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டு நான் சொன்ன காரியத்த செஞ்சா, எந்த காலத்திலயும் அந்த எதிரி வாழ்ந்ததா சரித்திரமே இருக்காது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நினைவூட்டுறதுக்காக அந்த கோயிலுக்கு சென்னையில இருந்தோ இல்ல மதுரையில இருந்தோ எப்படி போகணும்? இப்போ சென்னையில இருந்து மதுரை போகலாம். இது பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில இருந்து தொண்டி போற ரூட்ல இருக்கு. காளையார் கோயில் அந்த ரூட், அதாவது காளையார் கோயில்னு தொண்டி போற ரூட்டு. இங்க அதாவது மதுரையில இருந்து நேரா தொண்டி போற பஸ்ல ஏறுனாக்கா,
கொல்லங்குடி அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரே கொல்லங்குடி தான். இவளோட பேரை அந்த ஊருக்கே வச்சுட்டாங்க. கொல்லங்குடின்னு எடுத்தாவே அங்கே தான் அதுக்கான இடம். அங்கே இருந்து உள்ள நடந்து போகிற தூரம் தான். நடந்து எங்கள் ஸ்தலமே அங்கே தான் இருக்குது. இப்போ எங்கேருந்து வந்தாலும் மதுரை தான் எங்கள் பிரதானம். மதுரையிலேருந்து நம்ம எப்படி போகலாம். அந்த ஏரியாவில் சுற்றி விட்டார மக்களுங்களுக்கு எல்லாருமே இந்த தெய்வம் வந்து பிரசித்தி பெற்றவர். அவங்க அந்த வழக்காடு மொழியில் இருக்கவங்க அந்த அந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த தெய்வத்தை ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இந்த கோயில்னாவே பயப்படுவாங்க. என்ன விஷயம்னா அங்கே யாராவது ஏமாற்றிட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாலோ முதல்ல அவங்க சொல்கிற ஒரு விஷயம் அந்த வழக்காடு மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா கொல்லங்குடி காளி உன்னை கேட்க அப்படிம்பாங்க. இதை சொன்னாவே அரண்டுருவாங்க அந்த மாதிரி. இப்போது இது வந்து இது எப்படி எல்லாரும் சொல்கிறாங்களே பரிகாரம் அந்த அதில் போகிற போக்கில் அதுவும் இது ஒன்றா அப்படின்னா நான் நேரடியாக போய் நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன்னா அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன். இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி வாழையடிக்கு வாழையாக அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மருமகன் வந்து தவறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக வரிசையாக தவறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தா தெரியவில்லை. அவங்க முன்னோர்கள் வந்து ஒரு சொத்து பிரச்சனையில் அவங்க அப்போ அந்த காலத்தில் அவங்க இருந்தவங்களோட வேகம் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அம்மா போய் ஒரு சேவலை வாங்கி அங்கே குத்திட்டு வந்துட்டாங்க. அது வரிசையாக அவங்க குடும்பத்தில் காவு வாங்கிட்டே இருக்குது, பிரச்சனையாகிட்டே இருக்குது. அது தீர்க்கமுள்ள கடைசியில் நம்ம பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை அப்படின்னா அப்புறம் அங்கே சம்மந்தப்பட்டவங்க எதிரியும் சரி இவங்களும் சரி ஒன்றா போய் நின்று அங்கே வேண்டி அப்புறம் 2 பேரும் 90 பேசி தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைக்கு வீரியம் நீங்கி இப்போ அவங்க குடும்பத்தில் யாருமே அந்த அந்த கட்டி கொடுத்தா அந்த மருமங்கிறவங்க ஒருத்தவங்க இறந்துகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் துர்மரணம் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கி இப்போ அந்த குடும்பம் நல்லபடியாக விருஷமாக வளர்ந்துட்டுருக்கு. அதுதான் உண்மை. விருமாண்டி படத்துல கமல் சொன்ன மாதிரி மன்னிக்கிறது வந்து பெரிய மனுஷத்தனம் அப்படிம்பாங்க. தெய்வத்துக்கும் வந்து ஒரு மன்னிக்கிற குணம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு இல்லையா? இப்போ இது மாதிரியான தவறு செஞ்சு அவங்க திருந்தி வரும்போது அந்த கோயில்ல அவங்க என்ன செய்யணும்? இப்போ மன்னிக்கிறது மனுஷ குணமாக வேணா இருக்கலாம், தெய்வத்துக்கு அந்த குணம்லாம் கிடையாது. இப்போ தவறுன்னு இப்போ ஒருத்தன் அவன் தன்னை வேண்டுறவன் இப்போ ஒரு தாய்க்கு தன்னோட மகனுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி விட்டு கொடுப்பா? அதே போல தான் நம்ம யார் சம்மந்தப்பட்டவங்க இது இங்கே மதம் சார்ந்து இல்லை, எல்லா மதத்துக்காரங்க இங்கே வருவாங்க. எனக்கு இந்த ஒரு பிரச்சனைன்னு போய் நிற்கும் போது என் இடத்துக்கு நோக்கி ஒருத்தன் வந்துட்டான், என் பிள்ளை வந்துட்டான், அவனுக்கு இவன் தீங்கு பண்ணிட்டான்னா அவன் எவனாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எனக்கு நீதி கிடைக்கலன்னா அவன் நீதி வழங்குவான். அதுதான் உண்மை. அப்போது அவன் இப்போ இந்த மாதிரியான சம்பவம் இவனுக்கே தெரியும் இல்லையா? ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான், தன்னோட அதை பண திமிரில் சில பேர் ஆடுவாங்க. அந்த போதை அந்த போதைங்குவாங்களே அந்த மாதிரியான ஒரு சில அதிகாரத்தில் ஆடுறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதாவது அடி விழுகும் போதோ இல்லை பிரச்சனை வரும்போதோ நம்ம அதை கூட்டி கழித்து பார்த்து யாருக்கு என்ன பிரச்சனை பண்ணோங்கிறத யோசிச்சாவே நம்ம குடும்பத்தில் ஏன் அடி விழுது அப்படின்னு சில குடும்பத்தில் சம்மந்தமே இல்லாமல் துர்மரணம் நடக்கும். ஏன் எதுக்குன்னே தெரியாது. இதை யோசிச்சாவே அப்போ எங்கோ ஒரு விஷயத்தை நம்ம விதைச்சிருக்கோம், அதுக்கு உண்டான இதை அனுபவிக்கணும். அப்போ அவங்க சம்மந்தப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்கு உண்டான அந்த பிராயச்சம் செஞ்சு இவங்க 2 பேருமே அந்த கோயிலுக்கு போகணும். போய் நான் பண்ணதும் தவறு, நான் இதோட நான் அவங்கள மன்னிக்கிறேன், இவங்களுக்கு உண்டான இதை பிராயச்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வேண்டி அதான் இங்கே 90 பேசுங்கிற ஒரு முறை இருக்குது. 90 பேசிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாஸ்தாங்கமாக அவள் காலில் விழுந்து வணங்கிட்டு வந்தாக்கா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லாத வரைக்கும் அதுக்கான தீர்வே கிடைக்காது. இப்போ இது மாதிரியான நிறைய செய்வினை பாதிப்புகள், மாந்திரீக கோளாறுகள்னால ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம மனசுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடியது காளி தான். அப்போ இது மாதிரியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க இப்போ எதிரிகள்னால பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தனி, மற்ற நபர்களுக்கு அங்கே போய் என்ன வழிபாடு செய்யலாம்? அந்த கொல்லங்குடி காளி இல்லை, பொதுவாகவே அதான் கொல்லங்குடி காளி எதிரிகளை துவாம்சம் செய்கிறவ, எதிரிங்கிட்டேருந்து தன்னோட பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அவ்வளோதான். நாணயம் தவறிட்டான், அது பொதுவாக வந்து இந்த இடத்துக்கான இது ஒருத்தன் நாணயம் தவறிட்டான், சொல் தவறிட்டான், துரோகம் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டான், இல்லை ஒரு பெண்ணுக்கு இந்த பாதகம் பண்ணிட்டான், அவளோட கற்பழிச்சு அவளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டான், இல்லைன்னா மற்ற ஒரு அவமானப்படுத்திட்டான். ஒரு சிலர் வந்து செய்யாத தப்புக்கு ஒரு சிலருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அவன் அனுபவிச்சிருப்பான், அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு பாவமும் செஞ்சுருக்க மாதிரி. இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து நான் வேற கேட்குறக்கு போகிறதுக்கு போக்கிடம் இல்லை, நீதி இல்லைங்கும் போது அவனுக்கான நீதியை யார்கிட்ட கேட்க முடியும்? கடவுள்கிட்ட மட்டும்தான், கடவுள் மட்டும்தான் வெளிச்சம். அப்போது இவகிட்ட போய் நிற்கும் போது அதுக்கு உண்டான நீதியை கொடுக்குறான். இதுதான் உண்மை. இப்போது இந்த இடத்துக்கு போனாவே அதுக்கு உண்டான தீர்வு கிடைச்சிடும். இது மற்ற இடம் மாதிரி நம்ம போனால் சரி ஏதோ ஒரு வாக்கில் சொல்லிட்டோம், போய் இந்த காரியத்தை செஞ்சாவே அது அன்னையிலேருந்து நாம் இது பண்ணிக்கலாம், யோசிச்சுக்கலாம், அவனுக்கான அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதை கண்கூட பார்க்கலாம், அது இயல்பாகவே நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அதான் உண்மை. வராகி தேவியுடைய உபாசனம் எடுத்திருக்கீங்க. இப்போ எதிரிகளுடைய சம்ஹாரம்
இல்லை எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து நம்மளை காப்பாத்துறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றப்ப ராஜராஜேஸ்வரி தேவியுடைய போர்ப்படை தளபதியாக இருந்த வராகி அம்மனை எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ எதிரிகளுடைய சம்ஹாரத்துக்கும் வராகி அம்மனுக்கு என்ன தொடரும்? இப்போ காளிக்கும் வராய்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்காதங்க 2 பேரும் தான். ஆனால் 2 பேரும் கொண்ட கொள்கை வந்து வேற வேற. இவளோட ரூட்டு வேற. காளி யார் கூப்பிட்டாலும் உடனே கூப்பிட்டாக்கா ஓடி வந்து கேட்குறவ காளி. யார் போய் நின்னாலும் கேட்டாக்கா உடனே வரம் தரவளோ, இல்லை இப்போ ஒரு மாந்திரிகத்திலையோ ஒரு ஆன்மீகத்திலையோ ஒருத்தங்க முதல்ல தொடுற தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா காளி. ஏன்னா கேட்ட உடனே அவள் வரம் கொடுப்பா, கேட்ட உடனே வந்து நிற்பா. அந்த மாதிரியான ஒரு குழந்தை. இப்போ வராகி பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்ம சித்தி பண்ண முடியாது. அவளோட இன்னைக்கு பல பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க 48 நாள் ஒரு சித்து கிடத்துறோம் அப்படி அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இல்லாமல் வராகியோட அணுகிறங்கிறது எந்த கொம்பனுக்கும் கிடைக்காது. அதுதான் உண்மை. இப்போது வராகி என்ன பண்ணுவா, இப்போ காளி இந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ இவளோட இது எப்படி இப்போது இவ உட்காந்த இடத்துலையே இவ அந்த வேலையை செஞ்சு முடிப்பா. யார் வராகி அண்ணன். இப்போது இங்கே போக முடியாமல் இப்போ வெளிநாட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, இல்லை வெளிமாநிலத்தில் இருக்காங்க, தன்னால் வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு இன்னொரு பரிகார முறையை நான் சொல்கிறேன். வராகி படத்தை இங்கே வச்சு அவளுக்கு தனி ஒரு விளக்கேற்றி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4:15 இல்லை 4:45 ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்னா சுத்தமான வேப்பெண்ணெய்ங்கிறது வந்து எதிரி அழிக்கக்கூடிய அது ஒரு மாந்திரிகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதை சுத்தமான வேப்பெண்ணெயில் பஞ்சத்திரி போட்டு ஒரு 18 நாள், அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது, ஒரு 18 நாள் அவங்களோட பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து ஒரு 9 நாளோ இல்லை 18 நாளோ விளக்கேற்றினா அவள் முன்னாடி உட்காந்து இவங்க தான் எனக்கான பிரச்சனைக்குரிய ஆள், எனக்கு இந்த பிரச்சனை இல்லை எதிரிகள் தொல்லை இதிலேருந்து என்னை மீட்டு கொடு, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னாக்க அவங்க யாரெல்லாம் பிரச்சனைக்கு உரிய நபரோ இவங்கெல்லாம் அவங்ககிட்ட பணிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. இல்லை அந்த பிரச்சனையோட வீரியம் குறையும். இந்த பிரச்சனைக்காண்டி நம்ம பயந்து ஓடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலை வரும். இது எல்லாருக்குமே பொதுவானது. என்னோட வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி பார்த்தது. வராகிய தொட்ட என்னோட பிரச்சனை அனைத்து நீங்கியது. அவள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து காத்து வரலாம். எதிரியே இல்லாத ஒரு நிலையே பண்ணதும் அவள் தான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வராகிய தொட்டாக்கா அவளோட அனுகிரகம் இருந்தாக்கா, அவளோட அணுகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் கரெக்டாக இருக்கணும். இருந்தாக்கா கண்டிப்பாக எதிரிங்கிற ஒரு நிலை இல்லாமல் நம்மளை நல்லபடியாக காத்துடலாம். நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா இந்த ஒரு விஷயத்தை அதுக்கு மறுபடியும் வராகியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு நம்ம போகிற போக்கில் எல்லாரையும் நம்ம அழிஞ்சிடணும், இல்லை இவனுக்கு கெடுதல் பண்ணணும், இவன் குடும்பம் அழிஞ்சிடணும்னு விளக்கு போட்டாக்கா நம்ம குடும்பம் இங்கே அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கும். உண்மையிலே நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாக்கா வராய்க்கு இந்த வேப்பெண்ணெயில் அதுவும் 9 நாள் அதிகபட்சம் 18 நாள் இதுக்கு மேலே ஏற்ற வேணாம். இதுக்குள்ளேயே அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். அதை கரெக்டாக செஞ்சாவே போதும். எதிரிகள் சம்பந்தப்பட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பரிகாரங்களை சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றியா. Hindustan College of Arts and Science first rank awarded Best Arts and Science College 2023 by Tamil Nadu Higher Education Summit and Awards. Admissions open for UG, PG and research programs.